கண்டிக்கின்றோம் 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 விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற தமிழக அரசை கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். விவசாயிகள் ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய தைரியசாலி. மேகதாது பிரச்சனையில ஒன்றிய பாஜக அரசு ஒரு தலைபட்சமா செயல்படுதுன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போயிருக்காங்க. நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். இதை பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. ஒரு அமைச்சர் நேத்து சொல்றாரு, அழிஞ்சு போச்சா, நீங்க அதுக்கு கூட ஒரு மண்ணு நீங்க புடுங்க போறது இல்ல, ஒரு டேஷ் நீங்க பார்க்க மாட்டீங்க. நீ தண்ணிய போடுறா, நீ வேற என்ன ஒரு இளவணி செய்ய வேண்டாம். நீ எனக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்ன, நீ அதே நீ எனக்கு பண்ணல. எனக்கு நீ தண்ணிய போடுன்னு ஒரு மனுஷன் வந்து கேக்குறான் அப்படின்னா, நீ எந்த இடத்துல நீ இந்த நாட்டை கொண்டு வந்து நீ உட்கார வச்சிருக்கிற? நீ திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வழக்கு தொடர்ந்திருக்கு. கடந்த 5 வருஷமா ஏன் வழக்கு தொடரலன்னு இப்படி ஒரு அறிவாளி அமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எதற்கு வழக்கு தொடரணும்? 5 வருஷமா தண்ணி ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தது, வழக்கு தொடரல. இப்ப தண்ணி வரல, வழக்கு தொடர்றதுக்கான வக்கம் உங்களுக்கு இல்ல. அதை நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றும் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், சமூக செயல்பாட்டாளர் திருமதி கவிதா அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். குறிப்பா காவிரி பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட அந்த 1 வார காலமாக பேசும் பொருளான மாதிரி ஏதோ ஒரு வகையில எடுத்து ஒரு கருணை மழை பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இயற்கை வந்து ஒத்துழைத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு கூட வந்துடும் சொல்றாங்க. சில இடங்களை வந்து விட்டதா சொல்றாங்க, தெரியல. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு பெரிய அளவுல ஒரு பெரும் திரளை கூட்டி தஞ்சாவூர் போராடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் பேசிய பேச்சுங்கிறது மிக முக்கியமான பேசும் பொருளா மாறி இருக்கிறது. விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணிய அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருள மாதிரி ஓடுறாரு, தலை தெரிச்சு ஓடுறாரு. எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த அமைச்சரும் ஜோக்கர்களா இருக்கிறார்கள். வேளாண் துறை பட்ஜெட்டை வந்து திருப்பதி கோயில் வச்சு சாமி கும்பிட்டு இருக்காரு. எல்லாமே கோம்பழக்கமா இருக்குன்னு கடுமையான விமர்சனம் முன்வைத்திருக்கார். முதற்கட்டமா பாக்குறீங்க, மக்களுடைய குரலா தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரோட குரல் அங்க பிரதிபலிச்சிருக்கு. இனி இவங்க எல்லாம் கோமாளி கூத்து தான் காட்டிட்டு இருக்காங்கன்றது 2 மாசமாவே வந்து ஒரு ரீல் ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி வந்து எந்த அளவுக்கு செயல்படணும், ஒரு ஒரு கட்சினா எந்த அளவுக்கு செயல்படணும் அப்படின்றது இன்னைக்குதான் பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிதான் பாப்பாங்க. தண்ணி வர வேண்டிய நாட்கள் போன மாசம் ஜூன் 12. இது வரைக்குமே வந்து முதல்வர் வந்து வாய திறக்கல, அமைச்சரவைகள்ல இருக்கக்கூடியவங்களும் வாய திறக்கல. இப்போ இந்த மழை அதிகமா ஆனதுனால டேம் ஓவர்ஃப்ளோ ஆகுன்ற ஒரு கண்டிஷனுக்காக இப்போ உபரி தண்ணீர் வந்துட்டு இருக்கு, உபரி நீர் வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க தாவேகா வந்து அதை வேற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வேற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு அரசியல்னா என்னன்றதே புரியாத ஒரு கூட்டத்துக்கூடயாக நம்ம வந்து மல்லு கட்டிட்டு இருக்கோம். சோ இது வந்து நமக்கு வந்து மக்களுக்குமே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் தான் இது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு அவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு. இன்னொன்னு விவசாயிகளுடைய பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது விவசாயிகளோட பிரச்சனை நம்ம கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு அரிசியோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஏறி இருக்கு. இது வந்து மக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தானே. இப்ப நான் 50 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அரிசி இன்னைக்கு 65 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப அந்த சுமை வந்து மக்களுக்கும் தானே வருது. எல்லாரும் தானே சோற சாப்பிடுறோம். முக்கியமா மனிதர்கள் இருந்து நம்ம சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம கோமியமோ சாணியோ சாப்பிட்டுட்டு இருந்தோம், இல்ல வந்து ஒரு வேற ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு அது பிரச்சனை. நம்ம அதை பத்தி கண்டுக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒரு வேற ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வேற ஏதோ ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு கூட்டம் இப்ப அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளாவே. இங்க பாருங்க, உபரி நீர் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் வந்து சேரல. எப்ப வந்து சேரும் தெரியாது. ஒருவேளை மழை அங்க நின்றுடுச்சு, மழை கட்டுப்பாடுல வந்துடுச்சுன்னா தண்ணி ஸ்டாப் பண்ண போறாங்க.
அப்ப ஜூன் 12ஆம் தேதி வரக்கூடிய தண்ணி வரல, ஏண்டா வரல ஏண்டா வரல ஏண்டா வரலன்னு கேட்கும் போது ஒரு வாரம் கழிச்சு தான் நமக்கு கர்நாடகால இருந்து பதில் வருது, உங்க ஆளுங்க எங்க கிட்ட தண்ணியே கேட்கலையாப்பா அப்படின்னு. அப்புறம் தான் நமக்கே தெரியும் முதல்வர் வாயை திறக்கல அப்படின்னு. முதல்வர் வாயை திறக்காம இருந்து நம்ம பழகிட்டோம், நமக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா அவர்கிட்ட வாயை திறக்க சொன்னா அவர் வேற ஏதாவது வாயை திறப்பாரு. அப்போ விவசாயத்துக்கு வர வேண்டிய தண்ணியும் வராத போது நம்ம கேக்குறோம், நீங்க ஏன் பேசல ஏன் பேசல ஏன் பேசலன்னா, இல்ல நாங்க வித்தியாசமான ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. நாங்கெல்லாம் பேச மாட்டோம், மானே போனே பொன்னே தேனேன்னு நாங்க கடிதம் போட மாட்டோம்னாரு. அப்புறம் அவருக்கு படம் அங்க ரிலீஸ் ஆகி அங்க ஓடணும். ஏற்கனவே எங்க படம் ஊட்டிக்குச்சு, அதுக்கு இங்க நீட்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராடிதான் படம் ஓடாம ஆக்கிட்டாங்கன்னு. கர்நாடகால அப்படி எந்த பதிலும் உங்களால சொல்ல முடியாது. அப்ப அமைதி காத்துட்டு இருந்தாரு முதல்வர், நம்ம படம் ஓடி மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்க போய் வேற ஒரு புது ரீல்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அங்க பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க வராதீங்க, இங்க ஒரே பதட்டமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சிவகுமாரும் அங்குள்ள முதல்வர் சிவகுமார் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நண்பர்கள், இவங்க சொல்லிதான் தண்ணி தரலன்னு. அப்ப எல்லாமே ஸ்டாலின் கையில தான் இருக்குன்னா நீங்க எதுக்கு ஆட்சியாளரா இருக்கீங்க? போயிருங்களேன், ஆட்சியை கொடுத்துட்டு போயிருங்க. இன்னைக்கு எதிர்கட்சி வந்து நின்று போராட்டம் பண்றாங்க, தெரிஞ்சுக்கோங்க. முதல்வர் வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு மக்களுக்காக போராடுறது எப்படி சும்மா ஒரு போர்டை வச்சுட்டு 5 நிமிஷம் நின்றுட்டு நான் வந்து தலையை காமிச்சேன், நான் வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்றது இல்ல போராட்டம். அங்க இருந்து ஒரு கோஷம் போடுறாருங்க மக்களுக்காக. அவங்க வந்து அரசியலே ஊறி அரசியலே இருந்து அரசியலே பார்த்து வாழ்ந்தவங்க. விவசாயிகள் சாட்டை எடுத்து அடிச்சாங்கல்ல, விவசாயி சாட்டை எடுத்து அடிச்சு போராட்டத்தை இது பண்ணாங்க. தண்ணி வரல, பயிரெல்லாம் கரிஞ்சிட்டு இருக்குது. 50 நாளைக்கு அப்புறம் உபரி தண்ணி வந்ததுக்கு நீங்க அதையும் ஹைப் ஏத்திட்டு இருக்கீங்கன்னா, இந்த முட்டாள் கூட்டத்தோட நம்ம எங்க அரசியல் பண்றது அப்படின்றது புரியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாத்துருப்பீங்க, காவிரி நீக்கிறதுல ஏதோ ஓரம் தண்ணி வந்துருக்கு. அந்த தண்ணி வந்த இடத்துல ஒரு விஜயோட ரசிகை யாரும் தெரியல, அந்த போட்டோவை வச்சு அது வந்து இந்த சாதனை வந்து முதல்வர்னால நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு புக்கம் சிலாகிச்சிட்டு இருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முட்டாள்தனத்தோடைய உச்ச கட்டங்க இது. இது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. எங்க ஆத்தங்கரையிலயும் கடற்கரையிலயும் நம்ம இறந்தவங்களுக்கு தான் திதி கொடுப்போம், போட்டோ வச்சு திதி கொடுப்பாங்க, இது தெரியும். இந்து முறைப்படி சைவ வழிபாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு அது புரியும். எனக்கு அது ஒண்ணு பதட்டமா இருக்குங்க. எனக்கு வந்து என்னதான் முதல்வரை பிடிக்கலனாலும், எனக்கு என்னதான் தாவேக அரச பிடிக்கலனாலும், அட பாவிங்க இப்படிலாம் பண்றீங்க நியாயமா அப்படின்னு கேட்க தோணுது. ஒரு சகோதரர் யாரோ ஒரு மனுஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு உயிரோடு இருக்க மனுஷனுக்கு நீ எப்படி பண்ணுவ? அது காரியம் பண்றதுக்கு சமம் இல்ல, தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சமம் இல்ல. நீங்க அங்க உட்கார்ந்துட்டு பண்றீங்க, அதே ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. நாங்க நியாயமா ஒரு கேள்வி கேட்டோம்னா, முதல்வர் அவர்களை பொதுவா நடிகர்களை வந்து காலங்காலமாவே ஒருமையில பேசுறதும் காலங்காலமாவே நடிகர்களை பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அவருக்கு ஒரு 60-70 வயசு ஆனாலும் கூட 3 வயசு 2 வயசு உள்ள பசங்க வந்து இருக்கு. இப்ப நம்ம முதல்வருக்கு பேரு சொன்னாலே நம்ம வந்து இவங்க தண்டனைக்கு இவங்களை வந்து கேஸ் போடுங்க, இவங்களுக்கு உள்ள வைங்கன்றாங்களே. உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நீ தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறியே, இவங்களுக்கு என்ன கேஸ் போடுறது? ஒண்ணு தாவேக்கான்னு சொன்னோடனே நீதிபதி கேஸ வந்து இது பண்ணிட்டு அமுச்சு விட்டுருவாரு, கேஸ வாபஸ் வாங்குங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்களால நாங்க கேஸ் எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா 1-2 இருந்தா பரவாயில்ல, மொத்த கூட்டமுமே மனநல பாதிக்கப்பட்ட கூட்டமா தான் இருக்கு. நீங்க ஹை பொறுப்பக்க ஏத்திட்டு இருக்கும் போது விஜயோட போட்டோ வச்சு அங்க குடுக்குறீங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட வீட்டுல உள்ளவங்க சொல்ல மாட்டாங்களா? அந்த வீடியோ எடுக்கவங்க சொல்ல மாட்டாங்களா இது செய்யக்கூடாதுன்னு? ஒருத்தருக்குமா தெரியாது? அப்ப இந்த தாவேக அரசு இந்த மாதிரி தற்குறிகள் மேல என்ன கேஸ் எடுப்பாங்க? தற்குறிகள் சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க, இவங்களெல்லாம் நாங்க வேற எப்படி சொல்றது? இவங்களுக்கு என்ன பேர் நாங்க கொடுக்கறது? பைத்தியம்லாம் சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு நோய். அது பைத்தியன்றது ஒரு நோய், அந்த நோயாளி இகழ்றது மாதிரி ஆயிடும். அப்ப இவங்களுக்கு நாங்க தற்குறின்னு தானே சொல்ல முடியும். அதுல ஒரு அம்மா வேற சொல்லுது, என் மகன் கேட்கவே கூடாதுன்னு இயற்கை அன்னை வந்துட்டா, என் மகன் இன்னொருத்தட்ட போய் கேட்க கூடாதுன்னு. நீ இன்னொருத்தட்ட போய் உன் மகன் கேட்கவே கூடாதுன்னு, உன் மகன் அரசியலுக்கே வரக்கூடாது, உங்க பையனை அரசியலுக்கே வராம நீங்க பாதுகாத்துக்கணும். ஒரு முதல்வர்ன்றது இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் திஸ் ஸ்டேட். எது நடந்தாலும் அவர் தான் முன்னோடியா போய் நிக்கணும், அவர் தான் போய் கேட்கணும் மக்களுக்காக, அவர் தான் இறங்கி வரணும்.
என் பையன் எதுவும் கேட்க கூடாதுன்னு இதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஐடியா, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் யாரு கொடுத்தாங்கன்றதே தெரியல. இப்ப அந்த பொண்ணு மேல ஆக்ஷன் வருமா? இப்ப நானே Facebookல போட்டிருக்கேன், இந்த பொண்ணு மேல நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? எங்களுடைய முதல்வரை எனக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, நான் ஓட் போட்டேன்னா ஓட் போடலையோ, எனக்கு அவர் தான் முதல்வர். அப்ப நீங்க அவமானப்படுத்திருக்கீங்களா முதல்வரை? அப்ப அந்த பொண்ணு மேல சட்டப்படி நடவடிக்கை பாயணும்ல. நான் ஒரு ஹிந்துங்க, நான் ஹிந்து முறைப்படி வந்தவ, எனக்கு அதோட விஷயங்கள் எனக்கு தெரியும். நீ என்னோட முதல்வருடைய புகைப்படத்தை வச்சு காவேரி ஆத்துல சூடத்தை பொருத்தி நீ ஒரு தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி நீ பண்ணனா, அப்ப உன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்ல. இந்த தாவேக அரசு என்ன பண்ணும்? சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமா? அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் வருமா? என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒருத்தர் கடவுள் மாதிரி, நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி போட்டோ மார்பிங் பண்ணி பண்றாங்க சிஎம்க்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி, சிவபெருமான் மாதிரி, என்னெல்லாமோ சாய்பாபா மாதிரி அந்த கர்மத்தை எங்களால பார்க்க முடியல, யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா நம்மள ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு மாதிரி இதுதான் கடவுளுடைய உருவம். அந்த கடவுளோட உருவத்துல நம்ம யாரோட உருவமும் கொடுக்க முடியாது. இங்க அப்போட உருவத்தையும் அதுல பார்க்க முடியாதுங்க. ஏன்னா கடவுள்ன்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம், அது இருக்கு இல்லைன்றதை தாண்டி எல்லா ஒரு கோடிக்கணக்கான மக்கள் ஒரு விஷயத்துல வழிபட்டு போயிட்டு இருக்கும் போது நீங்க அதுல உங்க நடிகர்களோட மூஞ்சியை கொண்டு போய் வச்சு நீங்க அதை பரப்புறதும் அதை எங்களையும் பார்க்க வைக்கிறீங்கல்ல. நீங்க அதை செஞ்சு உங்க வீட்டுக்குள்ள மட்டும் வச்சுட்டா பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு சோசியல் மீடியால விடுறீங்கனாலே சோசியல் மீடியால எல்லாரும் பாக்குறதுக்காக தான் நீங்க பண்றீங்க. இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஆனா நேத்து டி.கே. சிவகுமார் தெளிவா சொல்றாரு, அனைத்து கட்சி கூட்டிய பிறகு சொல்றாரு மேகதாது ஒன்றுதான் இதுக்கு தீர்வுன்னு தெளிவா அதை அவர் காயம் பண்றாரு. அவங்களுடைய மாநிலம் சார்ந்து. ஆனா இங்க கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இல்லையா, மாறி மாறி புகார் சொல்லக்கூடிய விஷயம் தான் வருது. குறிப்பாக டிவிக்கே கடந்த கால திமுக அரசை குறை சொல்லிக் கொண்டிருப்பதும் கலைஞர் கருணாநிதி அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதா இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் இதுவரை நடப்பதற்கான ஒரு அறிகுறி கூட இல்லை. இந்த சூழல்ல அவர் கூட்டணி கட்சியை சார்ந்த குறிப்பாக வீரபாண்டியன் அவர்களும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இது தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விட கடமை போட்டிருக்கோம். இப்ப வரக்கூடிய தண்ணீர் உத்தரவுப்படி வர கிடையாது, அது இயற்கையின் கருணையா கொண்டிருக்கிறது. உத்தரவுப்படி வரக்கூடிய தண்ணீரை முதலில் பெற வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் வெடிக்கும்னு கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய வெளியிலிருந்து அதை வரக்கூடிய வீரபாண்டியன் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. இதை எப்படி சேர்த்து? அதுதான் சொல்றேன், இப்ப உபரி நீர் தான் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இவங்க தாவேகா கட்சியில இருந்து யாருமே இதை பத்தி ப்ராப்பரா நடவடிக்கை எடுக்கல. கூட்டணி கட்சிக்காரங்க இதை பத்தி யாருமே பேசல. காங்கிரஸ் இருக்குங்க ஆட்சியில, நீங்க காங்கிரஸ்காரங்கள இருக்கீங்க. அங்க டி.கே. சிவகுமார் யார்? அவர் காங்கிரஸ் பார்ட்டி பர்சன் தானே. அப்ப இங்க இருந்து ஒரு ரெக்வசிஷனோ, நீங்க கண்டனம்ன்றது வேற, நீங்க ஒரு ரெக்வசிஷனோ. இப்ப அவங்க நியாயத்தை சொல்றாங்க, எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்களுக்கும் தண்ணி தேவை, ஓகேங்க நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இங்க விவசாயம் நடக்குது, விவசாயத்தை எதிர்பார்த்து இருக்கே ஒரு மக்கள் கூட்டம் இருக்கே. இங்க இருந்து அரிசி பருப்பு எல்லாமே உங்களுக்கு அங்க நாங்க அனுப்புறோமே. இங்க பாதிப்பு உங்களுக்கு தானே பாதிக்கும், உங்களுக்கும் தானே பாதிக்கும். அப்போ ஒரு மனசாட்சி படி இதுக்கு முன்னாடி இருந்த திமுக முன்னாடி கலைஞர் அவருடைய காலத்துல இந்த மாதிரி ஒரு காவேரி பிரச்சனைகள் வரும்போது அதுக்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணுங்க போது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் காலத்திலயுமே அவர் பேசவே இல்லை 10 வருஷம். அவங்க சொன்னதெல்லாம் ஆமாமான்னு மண்டையாட்டிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அங்க நிறைய அணைகள்லாம் கட்டப்பட்டது கர்நாடகால. அதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி ஒரு முதலமைச்சர் இருக்கும் போது இப்ப அவங்க அதுவும் சொல்லிட்டாரு டி.கே. சிவகுமார், எங்களுக்கு இனி பிரச்சனை இல்லை, நாங்க மேகதாது நாங்க கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு டிஎம்கே உடச்சு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு. இவங்கள நம்ம மக்களுக்கான அரசியல் எடுத்து பேசுங்க அப்படின்னா இவங்க இன்னும் திமுகன்னு இருக்கிறது அது நியாயமாகுது. இவங்க எத்தனை நாள் திமுக பேரை சொல்லி தப்பிச்சுக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்றது புரியல. ரெண்டாவது, காங்கிரஸ் கூட்டணியில தானே நீங்க இருக்கீங்க, காங்கிரஸ்க்கு அமைச்சரவையில நீங்க பங்கு கொடுத்திருக்கீங்களே, அப்போ உங்க அமைச்சரவை பேசலாமே. ராகுல் காந்தி வந்தாரு, என்ன பேசினாரு? உங்க கட்சி தலைவர் தானே, உங்களுடைய பார்ட்டி முன்னோடி தானே வந்திருந்தாரு. அவரு என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? பெங்களூருக்கு கர்நாடகாவுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொன்ன கொடுக்க போறாங்க தானே, உங்க பார்ட்டி லீடர் தானே. அப்ப இங்க ஒரு கண்ணாமூச்சி. இது விஜய் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொன்னது முழுக்க ஒரு டிராப் இது. ஏன்னா என்னன்னாலும் நம்ம பழிய போட்டு தப்பிச்சிடலாம். இப்ப இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு கிடைச்சிருக்குன்றதுனால இவங்க எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்காங்க. விசிகே என்ன பேசுச்சு காவேரி பிரச்சனை இல்ல, இது வரைக்கும் காவேரி பிரச்சனை இல்ல. விசிகே என்ன பேசினாங்க, IUML என்ன பேசினாங்க, காங்கிரஸ் என்ன பேசினாங்க. அப்ப நீங்க யார்கிட்ட கண்ணாமூச்சி ஆடுறீங்க?
டி.கே. சிவகுமாரும் ஸ்டாலினும் ஒன்னா இருந்து ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஸ்டாலின் சொல்றதா அவரு கேக்குறாரு அப்படின்னா, அப்போ உங்க கட்சிக்காரர் தானே நீங்க சொன்ன கேட்க மாட்டாரா? ராகுல் காந்தி சொன்ன கேட்க மாட்டாரா? அப்ப நீங்க இல்ல டி.கே. சிவகுமாரையும் தானே கேவலப்படுத்துறீங்க, உங்க கட்சியை தான் நீங்க கேவலப்படுத்துறீங்க. அப்ப அந்த புரிதல் கூட இல்லாம பேசக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு அபத்தமான ஒரு கூட்டம், ரசிகர் மனப்பான்மை கூட்டம், இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பேசணும். இதுக்கு பத்தாததுக்கு இப்ப இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே எதிர்கட்சி தான் குரல் கொடுத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கட்சி தான் இது பண்ணுங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஆளும் கட்சி அத்தனைக்கும் காரணம் திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு இவங்க தப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த முகமூடி போட்டு இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு எல்லாம் ரொம்ப நாள் விளையாட முடியாது. முதல்வரால ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிச்சு போக முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கே வெறுப்பு வந்துடுச்சுன்னா இது வேற மாதிரியான பிரச்சனைகள் திரும்புறதுக்கு வாய்ப்பா இருக்கு. இதே ஆதவர் தினம் சொன்னார்ல, நேபாள்ல வர்ற மாதிரி இங்க பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி வெடிக்காத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். அவ்வளவுதான், மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகாம இருக்கணும். இதுல குறிப்பா இப்ப டி.கே. சிவகுமார் அங்க பிரஸ் மீட் சந்திக்கிறாரு, நேரடியா அது நடந்து சொல்றாரு. கூட்டணி கட்சி, அதாவது கூட்டணி கட்சிகளை தாண்டி எதிர்கட்சியில் கூப்பிட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறார். ஆனா இந்த நிமிடம் வரை ஏன் அப்படின்னு புரியல. ஆனா வேளாண் துறை அமைச்சரும் வாய் திறக்கல, சியும் வாய் திறக்கல. ஒருவேளை இப்ப கரையின வடிவாக இயற்கையில தண்ணீர் வந்துருச்சு இல்லையா, இப்பயாவது வாய் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? எதிர்கட்சியும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இல்ல, அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது அது ஒரு மரபு. அது ஒரு விஷயம் நடந்தா அனைத்து கட்சியும் கூட்டி ஒரு மாநில அரசு அதை ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா தாந்தோணித்தனமா ஒரு விஷயத்த நம்ம எடுக்க முடியாதுன்றது இது அரசியல் பண்றவங்களுக்கு தெரியும். தாவேக அரசுக்கு என்ன தெரியும்? அனைத்து கட்சி கூட்டம் இவங்க எப்ப நடத்துவாங்க? எங்க திமுக பீரியட்ல ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தின போது அப்பவே இவங்க வரலீங்களேங்க. தாவேக அரசு வரலையே, தாவேக கட்சியில இருந்து யாரும் அந்த டைம்ல வரலையே. அப்ப இவங்களுக்கு என்னன்னா எந்த மரபும் மாண்பும் மரியாதையும் எதுவுமே தெரியாத ஒரு தத்தி கூட்டங்கள் இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பிரச்சனை? சரிங்க, நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்ன்றது ரெண்டாவது விஷயம். பாதி கட்சி உங்க கூட தானே இருக்கு. சொல்ல போனா எல்லா பார்ட்டிஸும் உங்க கூட தானே இருக்காங்க. மதிமுக உங்களுக்கு அரணா இருக்கு, விசிகே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, ஐயுஎம்எல் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு, காங்கிரஸ் நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான முழு ஒத்துழைப்போட இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் போது நீங்க திமுக புறக்கணிச்சுட்டு கூட நீங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிருக்கலாமே. ஒரு முட்டாள்தனமான செயல் தான் இருந்தாலும் இருக்கட்டுமே, நீங்க அது கூட பண்ணலையே. சிஎம்ஏ வாய திறக்கலையே. இவரு புசி ஆனந்தன் அதோட டிபார்ட்மெண்டோட ஹெட் மினிஸ்டர், அவர்கிட்ட கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்ட நிக்காம பதிலே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அவர் போறாரு. எப்படி நீங்க இது தப்பிச்சு ஓட முடியும்? விவசாயிகள் எதை நம்பிதானே இருக்காங்க. நீங்க பொய் சொல்லிதான் நீங்க ஆட்சி அமைச்சீங்க. விவசாய கடன் நாங்க தள்ளுபடி பண்ணுவோம், 5 ஏக்கர் வரைக்கும் இடம் இருந்தா நாங்க முழு கடனையும் நாங்க தள்ளுபடி பண்ணுவோம், 5 ஏக்கருக்கு மேல இருந்தா பாதி கடன் நாங்க தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெறும் 50,000 ரூபாய் வரைக்கும் தான் தள்ளுபடி பண்ண முடியும்னு சொன்ன ஒரு பொய்யான ஒரு ஃப்ராட்னு சொல்லலாம். ஒரு ஃப்ராட் தனமான ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு நீங்க உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பயிர்கள்லாம் வாடி வதங்கி செத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் வந்துட்டு இருக்குன்னா நீங்க அதை நீங்க கொண்டாடி தீக்குறீங்களே. எப்படி உங்களுக்கு இந்த மனசாட்சி உறுத்தாதா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் சிஎம் வாய திறக்கலாம் பரவாயில்ல, என் பையன் கேட்க வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ரசிகர், ஒரு முட்டாள்தனமான ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சு நீங்க எப்படி ஆட்சியில உட்கார முடியும்? ஜூன் 12ஆம் தேதி வர வேண்டிய தண்ணி ஆகஸ்ட் 2ஆம் தேதி அதுவும் அங்க மழை பெஞ்சு அங்க ஓவர்ஃப்ளோ ஆகி வந்துட்டு இருக்கு. அததான் நம்ம திருப்பி சொல்றோம். அது நமக்கு சட்டப்படி வர வேண்டிய தண்ணி இல்ல. ஏற்கனவே 50 நாள் தாண்டியாச்சுங்க. ஒரு பயிர் 50 நாள் எப்படி தாக்கு பிடிக்கும்? ஒரு மனுஷனே தாக்கு பிடிக்க மாட்டானே. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம 50 நாள் நம்மளால உயிர் வாழ முடியுமா? அப்ப ஒரு பயிர்லாம் செத்து சுண்ணாம்பு ஆனதுக்கு அப்புறம் நீ உபரி தண்ணீர் அதை நீங்க இன்னைக்கு சிஎம் கொண்டாடிட்டு இருக்குங்க இந்த கூட்டம், முட்டா கூட்டம். வாட் நெக்ஸ்ட் யோசிக்காம இது நமக்கு தேவையான விஷயம் இப்ப வரல, வந்ததே லேட்டா. அதுவும் பிகாஸ் ஆஃப் நேச்சர், ஒரு இயற்கையோட பாதுகாப்புல அட்லீஸ்ட் இதாச்சும் வந்திருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் முழுசா வருமா வராதான் நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனா இந்த ஒரு முட்டாள் கூட்டம் இன்னும் சிஎம் பாராட்டிக்கிட்டு இன்னொரு நடிகர் அந்த மனநிலைமையிலே இருந்துட்டு இருக்காங்கன்னா இந்த நாடு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதனால விலைவாசிகள் எந்த அளவுக்கு ஏற போகுது,
விவசாயிகளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு நாசமா போக போகுது, இயற்கை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக போகுது. நீர் இல்லைன்னா எப்படிங்க சமாளிக்க முடியும்? டெல்டா ஃபுல்லாவே வந்து அந்த நீரை நம்பிதான் இருக்கு, காவேரி நீரை நம்பிதான் இருக்கு. எத்தனை குடும்பங்கள் அதுல அழியும், எத்தனை பேர் கடன் வாங்கி வச்சிருப்பாங்க பயிர்களுக்கு. இது எதுவுமே யோசனை இல்ல, துள்ளி யோசனை இல்ல. இன்னும் அந்த ஹீரோ ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எங்க போய் நிறுத்த போகுது? இந்த காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க? கூட தானே இருக்கிறானுங்க, காங்கிரஸ்காரங்க கூட தானே இருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஒரு ஞாபகத்துக்கு வருது. நேத்து வந்து குறிப்பாக மாணிக் தாக்கூர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, இதே கேள்விய நிருபர்கள் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்ன பதில் என்னன்னா, கிட்டத்தட்ட விஜய் தரப்புகள் என்ன மாதிரியான ஒரு பதில் சொல்லுவாங்களோ அப்படித்தான் அவரு சொன்னாரு. அதே ராகுல் வந்த உடனே தண்ணியும் வந்துருச்சுல்ல. அவர் அடுத்த வரும்போது அதாவது இது வந்து சட்டப்படி வரலையேன்னு கேட்கும்போது, சட்டப்படி ராகுல் வந்தோடனே தண்ணி வந்துருச்சுல்ல, அது போல நெக்ஸ்ட் ராகுல் வந்தாலும் தண்ணி உடனே வந்துடும். ஏன்னா அவர் காலத்து வச்சாலே, ராகுல் காலத்து வச்சாலே தண்ணி வந்துருக்கு. அப்படியே அந்த குஷ்மணின்னு கேட்கிறாங்க. வாயில அஸ்திங்கமா வருது பிரதர், சீரியஸா சொல்றேன். இது நமக்கு வந்து ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, எதுவும் சொல்றதுக்கு வழி இல்ல, அவ்வளவு கேவலமா வருது. இது ராகுல் வந்த உடனே தண்ணி வருது அப்படின்னா, ராகுல் எங்கல மழை பெய்யணும், விஜய் இருந்த எங்கல மழை பெய்யணும், கர்நாடகால மழை பெஞ்சு ஒவ்வொரு தண்ணிங்க வர 50 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்காடி தானே. உங்க தலைவர்கள் அவ்வளவு நல்லவர்களா இருக்காங்க, ராகுல் காந்தி அவ்வளவு தூயவரா இருக்கிறாரு, இல்ல விஜய் அவ்வளவு தூயவரா இருக்கிறாருன்னா இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கணும். ஒரு விவசாயி வந்து ஒரு 70 வயசான விவசாயி சாட்டை எடுத்து அடிக்கிற அளவுக்கு எதுக்கு இந்த இயற்கை கை கொடுக்காம போச்சு? ஒரு விவசாயி வந்து அடிக்கிறாருங்க, எனக்கு திருப்பி திருப்பி அந்த காட்சி தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. அவரை பார்த்து எனக்கு எங்க அப்பா பாக்குற மாதிரி இருக்கு. ஒருத்தர் எப்படிங்க போராட முடியும்? ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கஷ்டத்தை எந்த அளவுக்கு சொல்ல முடியும்? நான் செய்வேனா, நான் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த மாதிரி என்னால பண்ண முடியுமா? முடியாதுங்க, எனக்கு ஈகோ டச் ஆகும். அப்போ ஒருத்தர் வந்து செய்யறாரு அப்படின்னா, டே அப்படியாச்சும் எனக்கு திரும்பி பாடுறா, என் பிரச்சனைடா, நான் இந்த நிலத்தை வாங்கி நான் வந்து இதை நம்பி நான் கடன் வாங்கி வச்சிருக்கேன், இதை நம்பிதான் நான் உயிரோடு இருக்கேன், இதை நம்பிதான் என் குடும்பம் இருக்கு, அழிஞ்சு போச்சுன்னா நீங்க அதுக்கு கூட ஒரு மண்ணு நீங்க புடுங்க போறது இல்ல, ஒரு டேஷ் நீங்க பார்க்க மாட்டீங்க. நீ தண்ணிய போடுறா, நீ வேற என்ன ஒரு இளவணி செய்ய வேண்டாம், நீ எனக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்ன, நீ அதையும் நீ எனக்கு பண்ணல, எனக்கு நீ தண்ணிய கொடுன்னு ஒரு மனுஷன் வந்து கேக்குறான் அப்படின்னா, நீ எந்த இடத்துல நீ இந்த நாட்டை கொண்டு வந்து நீ உட்கார வச்சிருக்கிற? நீ உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா எல்லாம் பேசுறதுக்கு இதுக்குதானே திமுக சொல்லிச்சு மாநிலத்துல சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு. இன்னைக்கு அவன் கையை கடிச்சிட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்களே, மக்கள் வந்து உங்களுக்கு என்ன மயிருக்கு சமம் நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க இந்த மாதிரி இவங்க கேட்டா, இவங்க ரசிகர்கள்ட்ட கேட்டா எங்க அண்ணன் போகவே வேண்டாம் அதுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு, இவனுங்க என்னடா எங்க தலைவர் வந்தோடனே தண்ணி வந்துருச்சுன்னு. அப்போ உங்க தலைவன் 50 நாளைக்கு முன்னாடி வர சொல்ல வேண்டியதானடா? உன் தலைவன் வந்தோடனே தண்ணி வருது இல்ல, உன் தலைவன் 50 நாளைக்கு முன்னாடி வர சொல்ல வேண்டியதானே? அப்ப இவனுங்களெல்லாம் நம்ம என்ன மரியாதை கொடுத்து பேச வேண்டியது இருக்கு? இவனுங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் சோத்த திங்கிறீங்களா, வேற ஏதாவது திங்கிறீங்களா? உங்களுக்கு 3 வேளை உங்களுக்கு தட்டுல சோறு வருதுன்னா நீ இப்படி பேசுவீங்களா? இவனுங்கெல்லாம் நான் சோறு தாங்க திங்கிறேன், நான் அரிசி பருப்பு தான் நான் தின்னுட்டு இருக்கேன், அதனால எனக்கு சுயமரியாதை, எனக்கு கோவம் வரும். நீங்க சோத்துக்கு பதிலா வேற எவனுக்காச்சும் உள்ளது மலத்தை நீங்க திங்கிறீங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு 3 வேளை மலம் கிடைக்கும். மாணிக்க தாக்கூர்லாம் ஒரு தலைவனாங்க, இவங்களுக்கெல்லாம் மாண்பு இருக்கா? இவங்களுக்கெல்லாம் வந்து இது இருக்கா? சுயமரியாதை இருக்கா? இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? ஒரு கட்சியில இருந்து எப்படி வழி நடத்திட்டு எப்படி சொல்லிட்டு போகணும்னு கூட தெரியாத ஓடி போனவங்க இவங்க எல்லாம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு அமைச்சரவையில சீட் கிடைச்சப்ப நீங்க இப்படிதான் பேசுவீங்க, நீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. உங்களுக்கு சவாரி செய்யறதுக்கு ஒரு முதுகு தேவைப்படுது. தாவேக்காக்கு இன்னைக்கு நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க என்ன வேணா நீங்க பேசுவீங்க. ஆனா மக்கள்கிட்ட வந்து பதில் சொல்லணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் மைக்கு நீட்டோன்னு பேச தெரிஞ்சிச்சுல, ராகுல் வந்தோன்னு தண்ணி வந்துச்சுன்னு. இன்னைக்கு எதிர்கட்சி கூட்டம் போட்டுட்டு இருக்கே, அவர் வீட்டுல இருந்து பக்கம் தானே தஞ்சாவூர், அங்க போக வேண்டியதானே, போய் அங்கிட்ட அந்த கூட்டத்துல இருந்து இதே பதில் சொல்லட்டும். இந்த மாதிரி பேசுறவங்க அடிச்சு ஓட வைக்கணும் இவங்களை. ஓகே, உங்களுடைய அறச்சீட்டம் அந்த கோபத்துக்கான நியாயம் புரிகிறது. இந்த மாதிரியான விவாதம் சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கிறது. நன்றி பிரதர்.